இன்று என்ன பார்க்க போகிறோம்னா, வளவளப்பு தன்மை இல்லாமல் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். முதலில் நன்றாக வெண்டைக்காயை கழுவிக்கொள்ளவும், தண்ணி இல்லாமல் உலர்த்திக்கவும். தேவையான பொருள்: சின்ன வெங்காயம், 1 பூண்டு, 3 தக்காளி, எலுமிச்சம்பழம் சைஸு புளி, அரை மூடி தேங்காய். தேவைக்கேற்ற கறிவேப்பிலை எடுத்துக்கலாம். ஒரு வாணலில் எண்ணெய் விட்டு தக்காளி, வெங்காயம், பூண்டு, தேங்காய் இவற்றை வதக்கிக்கலாம். பிறகு மிளகாய்த்தூள், கொத்தமல்லித்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் தூள் போட்டு கலரிவிட்டு அரைத்து கொள்ளவும். வாணலில் எண்ணெய் விட்டு நறுக்கிய வெண்டைக்காயை உப்பு சேர்த்து வதக்கி கொள்ளவும். பிறகு வேறு பாத்திரத்தில் மாற்றி வைக்கவும். அதே பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு தாளிக்கவும். பிறகு அரைத்து வைத்த மசாலாவை எடுத்து உப்பு சேர்த்து நன்றாக கொதிக்க விடவும். கொதித்தவுடன் வதக்கி வைத்த வெண்டைக்காயை எடுத்து அந்த சாம்பாரில் போடவும். அடுப்பை 5 நிமிடம் ஸ்லோ பண்ணி நன்றாக கொதிக்க விடவும். கொதித்த பிறகு கொத்தமல்லி தழையை தூவவும். இந்த மாதிரி நீங்கள் வெண்டைக்காய் குழம்பு செஞ்சிங்கன்னா வளவளப்பு தன்மை இருக்காதுங்க, நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி தான் நான் வைப்பேன். நீங்கள் எந்த மாதிரி வைப்பீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் எப்படி வளவளப்பு தன்மையெல்லாம் இல்லாமையே தான் இருக்கும். இதே மாதிரியே தான் நாங்களும் வச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு கமெண்டில் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். இதுதான் நான் முதல் தடவையாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்.